வணக்கம், இது கல்லூரி வாசல். 12ஆம் வகுப்பில் ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு விதமான மதிப்பெண்களை பெற்றிருப்பார்கள். என்ன மதிப்பெண் பெற்றிருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு துறை, ஒரு படிப்பு கண்டிப்பாக உண்டு. துணை மருத்துவ படிப்புகளில் எப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கின்றன, என்னென்ன படிப்புகள் இருக்கின்றன என்பது குறித்த விளக்கங்களை வழங்க நம்முடன் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார் கல்வி ஆலோசகர் திரு ராஜராஜன். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பாராமெடிக்கல் கோர்சஸ், துணை மருத்துவ படிப்புகள், ஏன் அந்த துணை மருத்துவ படிப்புகள் நம்ம எடுத்து செலக்ட் பண்ணி படிக்கணும்? ஏன்னா எம்பிபிஎஸ் படிக்கணும், எடுத்துனையும் டாக்டருக்கு நான் போகணும் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கும். எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படின்னா அடுத்துனையும் பிடிஎஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேற எதுவுமே செலக்ட் பண்றது இல்ல. மெடிக்கல் கோர்சஸ் பார்த்தா வேற எதுவுமே ஆல்மோஸ்ட் செலக்ட் பண்றது இல்லை. இது ரெண்டு தான் டாப் ரேங்கிங்ல இருக்கு. அதை தவிர்த்து வேற கோர்சஸ் செலக்ட் பண்றதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு? சரியா ஆரம்பிச்சிருக்கீங்க. முக்கியமா மருத்துவ துறை சார்ந்த படிப்பு அப்படிங்கறதே ஒரு பேஷன், ஒரு டெடிகேஷன். அதாவது சேவை தான் முதல்ல நிக்குது. சேவை இருக்கணும், அந்த அது சார்ந்த டெடிகேஷன் இருக்கணும், அது உள்ள போகணும், மருத்துவ சேவை செய்யணும். இதெல்லாம் சரியா செஞ்சா ஏர்னிங், கடைசியில் அவங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிறதுங்கிற மாதிரி அந்த ப்ரொஃபஷன் நிக்குது. சோ நீங்க சொன்ன மாதிரி ஒரு 0.5 மார்க்ஸ் 0.25 மார்க்ஸ் மெடிசனை விட்ட உடனே மாணவர்கள் யோசிக்கிறது வந்து பிடிஎஸ் பண்ணலாமா. பிடிஎஸ் ஒரு ஸ்பெசிபிக் ஃபீல்டா இருக்கும், அதனால சில பேர் அதை வேணான்னுவாங்க, பல பேர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அவங்க யோசிக்காத ஒரு துறை என்னன்னா அந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்லக்கூடியது. ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ல ஆயுர்வேதிக் வருது, பிஏஎம்எஸ் வருது, சித்தா வருது, யுனானி வருது, நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் வருது, ஹோமியோபதி வருது. இதுவும் எம்பிபிஎஸ் போலத்தான். ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்றமே ஒழிய இதுதான் ஒரிஜினல் மெடிசன் தான் இருந்தது இல்லையா? சோ அதுக்கு அப்புறம் நம்ம யோசிக்கிறது பாராமெடிக்கல் வரும்பொழுது அந்த தயக்கம் எங்கேருந்து வருதுன்னா இன்கம் இல்லாம போயிடுமோ, வேலை கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கறது தாக்கம். மெடிக்கல் சேவை மருத்துவம் வரும்போது அதுவும் மருத்துவத்துறை தான். என்ன சொல்ல போனா டாக்டர் விசிட் பண்ணிட்டு போயிடுவார், வந்து அவங்க பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பேஷண்ட் கூட இருக்க போறது நர்ஸ் தான், பிசியோதெரபி தான், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் தான், கிளினிக்கல் பீப்புள் தான். ஆக அந்த துறையை நல்ல துறையே. இன்னும் சொல்ல போனா சுய தொழில் செய்து கொள்ளக்கூடிய துறை கூட. ஒரு வேலையை மட்டும் நம்பி இருக்க வேண்டாம். ஓகே, பாராமெடிக்கல் கோர்சஸ் வந்து சுயதொழில் செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்படிங்கறது உங்களுடைய கருத்து. நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதை பத்தி ஒரு காலர் வந்திருக்காங்க, வாணியம்பாடியில இருந்து நபீப். வணக்கம் நபீப், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ சார், நான் வந்து இப்போ 12th முடிச்சிருக்கேன் சார். சொல்லுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வந்து அனிமேஷன் பண்ணலாம்னு இருக்கேன் சார், அதை பத்தி சொல்ல முடியுமா சார்? கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க, நீங்க சொல்றது தெளிவா. நான் இப்போ 12th முடிச்சிருக்கேன் சார், நெக்ஸ்ட் வந்து நான் அனிமேஷன் பண்ணலாம்னு இருக்கேன் சார், அதை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்ல முடியுமா சார்? ஓகே நவீப், உங்களுக்கு அனிமேஷன் கோர்சஸ் பத்தி நம்ம இன்னைக்கு பேசல, துணை மருத்துவ படிப்புகள் பாராமெடிக்கல் கோர்சஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு அந்த கோர்சஸ் ஏதாவது சேரணும்னு விருப்பம் இருக்கா? அதை பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகே சார், ஃபைன். சோ நீங்க பாராமெடிக்கல் கோர்சஸ் வந்து ஒரு சுய தொழில் வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு அப்படின்றது, அதை பத்தி சொல்லுங்க. அதாவதுங்க, இப்போ பாராமெடிக்கல் கோர்ஸ் வரும்போது ஒரு மருத்துவத்துக்கு துணை புரியக்கூடிய அலைடு ஹெல்த் தானே எல்லாமே, ஹெல்த் சார்ந்த ஒன்று தான். ஃபார் எக்ஸாம்பிள் பிஓடி, ஆக்குபேஷனல் தெரப்பி. ஆக்குபேஷனல் தெரப்பினா நிறைய எயில்மெண்ட்ல நிறைய டிசீஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அந்த மென்டல் அக்னில இருந்து அவங்க தன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்யறதுக்கு துணை புரியக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. ஓகே, சோ இப்ப பாராமெடிக்கல் கோர்சஸ்ல வந்து என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்கு சார்? நம்பர் 1 பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, பேச்சுலர் பிசியோதெரபி, பிஎஸ்சி எம்எல்டி ஒரு கோர்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, பிஎம்ஆர்எஸ்சி ஒன்று மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்டோமெட்ரி, ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, அதே மாதிரி கார்டியாக் பல்மனரி பர்ஃபியூஷன், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு ஸ்பெசிபிக் ஃபீல்ட்ல இறங்கி டீப்பா அந்த மருத்துவத்துறைக்கு சேவை செய்வது போல அந்த துறை வளர்ந்து கொண்டு வருகிறது. ஆக அதுல ஏதோ ஒரு துறை எடுத்து எம்பிபிஎஸ் ஆகி என்ன சாதிக்கும் நினைக்கிறாங்களோ, என்ன ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா அது ஒரு அண்டர் கிராஜுவேஷன் கோர்ஸா இருக்கணும். அதுக்கு மேல அவங்க கோர்ஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். அப்போ டாக்டர் ஆகி அவங்க என்ன சாதிக்கும் நினைச்சா நிச்சயமா அதை சாதிச்சிடலாங்கிறது தான் என்னுடைய வலிமையான அறிவுரை கருத்து. ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க அரியலூர்ல இருந்து ஆனந்தி. வணக்கம் ஆனந்தி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. அது நான் வந்து 12th வந்து என்னோட கட் ஆஃப் மார்க் வந்து 146.25. சொல்லுங்க. நான் வந்து டிப்ளமோ நர்சிங் படிக்கலாம்னு நினைக்கிறேன். டிப்ளமோ நர்சிங் தாராளமா பண்ணலாமா? நல்ல கோர்ஸ், உங்களுக்கு ரெகனைஸ் கோர்ஸா பண்ணணும். மெடிக்கல் கவுன்சில் அந்த கோர்ஸ் ரெகனைஸ் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. காலேஜ் நல்லா செலக்ட் பண்ணிக்கங்க. ஆல் தி பெஸ்ட். இட்ஸ் a very good course, டிப்ளமோ நர்சிங். ஓகே, சோ இப்ப நர்சிங் அப்படிங்கறது நீங்க முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி டாக்டர் வந்து பாத்துட்டு போயிடுவாரு, அதுக்கப்புறம் கூடவே இருக்கிறது நர்ஸ், அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ், கிளினிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு பேஷண்ட் போய் நீங்க கேட்டீங்கன்னா முதல்ல அவங்க தேங்க்ஸ் சொல்றது இந்த மாதிரி பாராமெடிக்கல் ஸ்டாஃப்கா தான் இருக்கும். ஏன்னா அவங்க தான் கூட இருக்க போறவங்க.
இன்னைக்கு இன்னொரு விஷயம் நீங்க முக்கியமா கருத்துல கொள்ளணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு டாக்டர் கூட ஒரு போன் பண்ணி நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிட முடியும். ஒரு பிசியோதெரபி தேடி பாருங்க. ரைட். ஆக அங்க நீட் இருக்குங்கிறத நம்ம சொல்ல வரேன். பிசியோதெரபிக்கான நீட் எப்பவுமே அதிகமா இருந்துட்டு இருக்கு. நம்ம அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு காலர் வந்திருக்காங்க அம்பத்தூர்ல இருந்து ஸ்ருதி ஜனனி. வணக்கம் ஸ்ருதி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் பிசிஷியன் அசிஸ்டன்ட் பத்தி ஸ்கோப் எப்படி இருக்கு சார்? என்ன கோர்ஸ்மா? பிசிஷியன் அசிஸ்டன்ட் டாக்டருக்கு கீழே இருக்கிறது பிஏன்னு ஒரு கோர்ஸ் வந்திருக்கு இல்லையா இப்போ, அலைடு ஹெல்த் சயின்ஸ். ஆமா, அலைடு ஹெல்த் சயின்ஸ் நீங்க கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இன்ஸ்டிடியூஷன் நல்லா இருக்கணும், ரெகனைஸ்டு கோர்ஸா இருக்கணும். அதான் முக்கியமா நான் சொல்ல விரும்புறேன். மெடிக்கல் கவுன்சில் ரெகனைஸ் ஆயிருக்கணும். அல்லது இந்த ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணீங்கன்னா அவங்க அந்த கோர்ஸை எதுக்கு கீழே கொண்டு வந்திருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சேருங்க. மற்றபடி அந்த கோர்ஸ் நல்ல கோர்ஸ்மா தாராளமா சேரலாம். ஓகே சார். ஒரு ரெகனைஸ்ட் காலேஜ்ல சேரணும். நம்ம ஒரு காலேஜ் ரெகனைஸ்ட் அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். அண்ட் மோர் தென் தட் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் துணை மருத்துவ படிப்புகள் என்னென்ன படிப்புகள் இருக்கிறது, எந்தெந்த படிப்புகளில் சேரலாம், எந்தெந்த கல்லூரிகளில் சேரலாம் என்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். சார், நம்ம இப்ப காலேஜஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தப்போ ஒரு ரெகனைஸ்ட் காலேஜ் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருக்கு, ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸ்க்கு ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இருக்கு அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி. பழனியிலிருந்து சிவகுமார். வணக்கம் சிவகுமார், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சிவகுமார், சொல்லுங்க. சார், அலைடு ஹெல்த் சயின்ஸ்ல பிஎஸ்சி பிசிஷியன் படிக்கிறது, பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி படிக்கிறது, இதுக்கு வந்து கட் ஆஃப் இருக்கா? சில காலேஜ்ல என்ட்ரன்ஸ் சொல்றாங்க, சில காலேஜ்ல இன்டர்வியூ சொல்றாங்க. ஓகே, அதாவது நீங்க தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய அரசு பல்கலைக்கழகத்தின் கீழே வர கல்லூரிக்கு கட் ஆஃப் மார்க் தான், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. ஆல் இண்டியா பேஸ்ட், அதாவது டீம்டு யூனிவர்சிட்டி பிரைவேட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்கல்ல, அவங்க தான் என்ட்ரன்ஸ் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. இதுல தெளிவா இருங்க. ஓகே சார், இப்போ அதான் ஒரு காலேஜினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கறது நம்ம எப்படி முடிவு பண்றது? ரெகனைஸ்ட் காலேஜ் சொன்னாலே கவர்மெண்ட் அதெல்லாம் பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம். அங்க எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்து ஆகணும், எல்லா ஃபெசிலிட்டி இருந்து ஆகணும். பட் டீச்சிங் ஆஸ்பெக்ட்ல, பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல கேண்டிடேட்டுக்கு அது கரெக்டா இருக்கா, அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் பாத்துக்கலாம். காலேஜை விசிட் பண்ணணும், சீனியர் ஸ்டூடெண்ட் கேட்கணும், ஃபேக்கல்டி பேசணும், அங்க இருக்கிற பிஆர் பீப்புள்கிட்ட அந்த கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம், டவுட்ஸ் கேட்டு கிளாரிஃபை பண்ணி டிரான்ஸ்பேரண்டாவே சேரலாம். கல்லூரிகள் அப்படி தெளிவா தான் இருக்காங்க. ரைட். ஓகே சார், ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து மாதவன். வணக்கம் மாதவன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. கட் ஆஃப் 150 சார். ஓகே, சொல்லுங்க மாதவன். கட் ஆஃப் சார், பிசியோதெரபி சூஸ் பண்ணிக்கிறாரு, எப்படி சார் ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும்? பிசியோதெரபி ஃபியூச்சர் நீங்க நல்லா பண்ணீங்கன்னா அதுக்கு ஃபியூச்சர் நல்லாவே இருக்கு, நல்லாவே செய்யலாம். நீங்க ஃபியூச்சர் இல்லங்கிற கோர்ஸ் ஒண்ணுமே இல்லைங்க மிஸ்டர் மாதவன். நீங்க அதை நல்லா விருப்பப்பட்டு தெளிவா நல்லா படிக்கணும், அதான் முக்கியம். அண்ட் மோரோவர் நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி பிசியோதெரபிஸ்ட் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்குறது இப்போ ஒரு பெரிய விஷயமா இருக்கிறோம். ஒரு தகுதியான ஒரு பிசியோதெரபிஸ்ட் அப்படிங்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து இன்னுமே ரொம்ப அதிகமாவே தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதற்கான ஃபியூச்சர் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்றத நீங்க முன்னாடியே பதிவு பண்ணீங்க. சரி, இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது ஐஐடி மாதிரியான இதுல எல்லாம் நம்ம இன்ஜினியரிங் கோர்சஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே வந்து நம்ம, அதாவது அந்த 12th எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த ஐஐடிக்கான எக்ஸாமுக்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்றது அந்த இதெல்லாம் போயிட்டு வந்துருக்கும். அதே மாதிரி மெடிக்கல் கோர்சஸ், பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு எந்தெந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது, ஐ மீன் இன்னும் எழுதக்கூடிய டைம் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்கு? கடந்து போன எக்ஸாம் பத்தி பேச வேண்டாம் நினைக்கிறேன். இன்னும் எழுத வேண்டிய எக்ஸாம் பார்க்கும்போது பொதுவா வந்து இந்த மாதிரி பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு ஆல் இண்டியா பேசிஸ்லயும் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய ட்ரெடிஷனல் இன்ஸ்டிடியூஷன் என்ட்ரன்ஸ் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல. அந்த வகையில கிட்டத்தட்ட நிறைய எக்ஸாம்க்கு டேட் முடிச்சு போச்சு. ஆனா இப்ப நான் சொல்ல போறது வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷன் பெங்களூர்ல இருக்கு. ஓகே, இவங்களோட வெப்சைட்டுக்கு போனா அங்க கோர்சஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி ரேடியோகிராபி, நீங்க கேட்ட பிஎஸ்சி அனஸ்தீசியா கோர்ஸ். ரைட். இதுக்கான அண்டர் கிராஜுவேஷன் கோர்ஸ்க்கு லாஸ்ட் டேட் வந்து 10/6/2015. அவங்களுக்கு என்ன டைம் இருக்கு அப்ளை பண்றதுக்கு? வெப்சைட் www.nimhans.ac.in வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணலாம். ரைட் சார், நம்ம இன்னும் என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க காரைக்குடியில இருந்து பாத்திமா. வணக்கம் பாத்திமா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ சார், என்னோட பொண்ணு வந்து நாங்க பிசிஎம் முஸ்லீம். என்ன படிச்சிருக்கீங்க? நாங்க பிசிஎம் முஸ்லீம் பிசிஎம். ஓகே, சொல்லுங்க புரிஞ்சுட்டு சொல்லுங்க. எங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து 191.75 இருக்கு. 191.75. மெடிக்கல் அப்ளை பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கோம், கவுன்சிலிங் அப்ளை பண்ணிருக்கோம். கவுன்சிலிங் வருங்க, ஸ்லைட் சான்சஸ் இருக்கு, ட்ரை பண்ணுங்க. அது இல்லைன்னா டென்டல் ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ஆல் இண்டியா ஐ மீன் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் கூட நீங்க அப்ளை பண்ணுங்க, பிடிஎஸ் ட்ரை பண்ணுங்க, வாய்ப்பு இருக்கு. ஆல் தி பெஸ்ட்.
MBBS சான்ஸ் இருக்கா சார்? என்னங்க? MBBS சான்ஸ் இருக்கா? MBBS சான்ஸ் there is a chance. அப்படிதான் சொல்ல முடியும். கட் ஆஃப் ஒர்க் அவுட் அந்த மாதிரி மார்க் எல்லாம் எத்தனை பேர் வாங்கினான்னு பார்க்கணும். நீங்க வாய்ப்பு இழக்க வேண்டாம், ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க, ஹைதர் அலி. வணக்கம் ஹைதர் அலி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. அதாவது பேச்சுலர் ஆஃப் பார்மசிக்கு வந்து கவுன்சிலிங் கட் ஆஃப் எவ்வளவு சார் எடுக்கணும்? எதுக்குங்க? பேச்சுலர் ஆஃப் பார்மசி. பார்மசி சார். பார்மசி கட் ஆஃப் மார்க் தமிழ்நாடுல வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டி அரசு மருத்துவ கல்லூரி கீழே வரக்கூடிய எந்த கல்லூரியா இருந்தாலும் கட் ஆஃப் தாங்க. என்ன கட் ஆஃப் இந்த வருஷம் இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்க? அது நம்ம சொல்லக்கூடாது. என்ன ரீசன்னாக்க டிபெண்டிங் மார்க் ஸ்கோர் இதெல்லாம் பேஸ் பண்ணி வரும். ஒரு 90% மேல 80% 85% மேல அந்த கம்யூனிட்டி கிளாசிபிகேஷன் அந்த மாதிரி அது வரதுக்கான வாய்ப்பு. ஓகே ஓகே சார், நம்ம இப்போ ஹைதர் அலி அவருக்கு வந்து நீங்க அந்த மார்க் கட் ஆஃப் என்ன அப்படிங்கறதும் ஒரு 85 வந்துருங்க. இப்போ பார்மசி கோர்சஸ்ல வந்து ரொம்பவே, ஏன்னா பார்மசி கோர்ஸ் படிச்சுட்டு நான் ஒரு பார்மசில போய் ஒர்க் பண்றேன் அப்படிங்கறத தாண்டி நானே ஒரு பார்மசி வைக்கலாம், அதுக்கான சான்சஸும் இருக்கு. சோ பேராமெடிக்கல் கோர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த நேச்சர் உள்ளது. ஓகே ஓகே. பிசியோதெரபி கவர்மெண்ட்ல தான் வேலைக்கு போன அவசியம் இல்லை. ஒரு பிளாட் ஒரு 200 வீடு இருக்கிற வீட்டுக்கு ஒரு பிசியோதெரபிஸ்டா இருந்தா கூட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ரைட், அப்படி சிந்திக்கணும். ஓகே ஓகே. இந்த பார்மசில வந்து இந்த ஃபார்ம் டி அப்படின்னு ஒரு கோர்ஸ் வந்து இப்போ சில டீம்டு யூனிவர்சிட்டி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த கோர்ஸ் நல்லா இருக்கு. அலைட் ஹெல்த் மாதிரி இருக்கு. BASLP ஒரு கோர்ஸ் இருக்கு, பேச்சுலர் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் தெரபி. ஓகே சார், இப்போ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்னும் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்த்தோபெடிக்கலி ஹேண்டிகேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன், அதுக்கு லாஸ்ட் டேட் 26/7 வரைக்கும் இருக்க செய்யுது. அங்க என்ன கோர்ஸ் இருக்குன்னு சொன்னா BPT BOT பேச்சுலர் ப்ராஸ்டிக் அண்ட் ஆர்த்தோடிக்ஸ் அந்த மாதிரி 2 இடத்துல, ஒரிசாவிலையும் அந்த வேகன்சி, கொல்கத்தாவிலும் இருக்கு. இது ஒரு ஆல் இந்தியா பேஸ்ட் எக்ஸாம், நம்ம ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணலாம். அது ஒண்ணு. இன்னொன்னு ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் தெரபி, திஸ் இஸ் இன் மைசூர். ஓகே. மானசகுதை ஒரு ஊர், அந்த ஊர்ல வந்து இருக்கக்கூடிய BSc ஸ்பீச் ஹியரிங், BSc ஹியரிங் இம்பேர்மெண்ட், ஃபோரன்சிக் சயின்ஸ் டெக்னாலஜி ஆன்லைன் கோர்ஸ். ஓகே ஓகே. இதெல்லாம் அந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அதுக்கும் டேட் இருக்குங்க. ஓகே சார். 9/5 வரைக்கும் டேட் இருக்கு. இன்னும் என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, சென்னையில இருந்து கார்த்திகா. வணக்கம் கார்த்திகா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ, வணக்கம், தொடர்ந்து பேசுங்க. ஹலோ, வணக்கம் கார்த்திகா, நீங்க தொடர்ந்து பேசலாம். நான் BPT படிக்கலாம்னு இருக்கேன், அதுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு? பிசியோதெரபி தானே கேக்குறீங்க? ஹலோ, BPT படிக்கலாம்னு இருக்கேன் நானு. நல்ல கோர்ஸ்ங்க, அது படிக்கலாங்க. பட் இன்வால்வ் பண்ணி படிக்கணும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி, ஒரு காலருக்கு சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கணும். மத்தபடி நல்ல கோர்ஸ் தாராளமா எடுக்கலாம். ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க, சென்னையில இருந்து அமிர்தா. வணக்கம் அமிர்தா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஃபார்மடி கோர்சஸ் பத்தி கேட்கலான்னு இருக்கேன், அதோட ஸ்கோப் எப்படி இருக்கு, எந்த காலேஜ்ல எங்க இருக்குன்னு கேட்டேன். என்ன கோர்ஸ் தெளிவா சொல்லுங்க அமிர்தா, என்ன கோர்ஸ் கேட்டீங்கம்மா? ஃபார்மடி கோர்சஸ் பத்தி. ஃபார்ம் டி இப்பதான் சொன்னீங்க. அந்த கோர்ஸ் வந்து சில காலேஜஸ்ல இருக்கு, அந்த கோர்ஸ் நல்லாவே இருக்குங்க, எடுக்கலாம். ஓகே, கண்டிப்பா எடுக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் பாராமெடிக்கல் கோர்சஸ், அதாவது துணை மருத்துவ படிப்புகள் என்னென்ன இருக்கிறது, என்னென்ன கல்லூரிகளில் படிக்கலாம் என்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். சார், ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து விவாதத்தில் இணைவோம். ஜெயஸ்ரீ சென்னையில இருந்து கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் ஜெயஸ்ரீ, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. குட் மார்னிங் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்க ஜெயஸ்ரீ. சார், பாராமெடிக்கல் கோர்ஸ் படிச்சா மெடிசன் படிச்ச அளவு வேல்யூ அண்ட் இன்கம் எப்படி வரும்? இந்த ப்ரோக்ராம் ஆரம்பத்திலே சொன்னேன், மெடிக்கல் ஃபீல்ட் என்ன சாதிக்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க வந்து இன்னொரு ட்ராக்ல போய் சாதிச்சிடலாம்னு சொன்னேன். அந்த இன்கம்ங்கிற கேஸ் எப்ப வரும்னா, நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது எந்த ப்ரொஃபஷன் எடுத்தாலும் இன்கம் நல்லா தான் வர செய்யும். ஸோ யூ டேக் சம்திங் ஆல் தி பெஸ்ட். ஓகே. ஸோ பாராமெடிக்கல் கோர்சஸ் நான் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, எனக்கு வந்து MBBS கிடைக்கல, BDS நான் முடிக்க முடியல. ஸோ பாராமெடிக்கல் கோர்சஸ் தான் நான் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எந்த கோர்ஸ் நான் செலக்ட் பண்ணலாம்? டிபெண்ட்ஸ் அப்பான் தி இன்ட்ரெஸ்ட். இருந்தாலும் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, B.Pharm, நான் சொன்ன அந்த ஃபார்ம் டி கோர்ஸ், அலைட் ஹெல்த் சயின்சஸ், இந்த மாதிரி போயிடலாம். ஸோ பிசியோதெரபி தான் வந்து லைன்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாதிரி அது. ஓகே. எவர் நெசசிட்டி, அதாவது இப்ப வேல்யூ இல்ல, உடனே வேலை கிடைக்கல அப்படிலாம் சொல்றாங்க. இருந்தாலும் கூட இட் இஸ் a necessary course always இல்லீங்களா? எல்லாருக்கும் தேவையான ஒண்ணா இருக்கு இல்லையா? சோ நமக்கே தேவையான ஒரு விஷயமா இருக்கு. ஓகே சார், இப்போ டிப்ளமா கோர்சஸ் இதுல என்னென்ன இருக்கு? அப்படி சொல்ல போனா anesthetic technology, critical care technology, hand leprosy physiotherapy technology, hearing language speech, radio diagnostic technology, optometry, urology,
டெர்மட்டாலஜி டெக்னாலஜி, இதெல்லாம் ஹையர் கோர்ஸ் பிஜி டிப்ளமா ஃபர்தரா இருக்கு. ஓகே ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியர் மெடிக்கல் டெக்னாலஜி, மெடிக்கல் சோசியாலஜி. இது நீங்க சொல்றது எல்லாமே பிஜி கோர்சஸ் இல்ல டிப்ளமோ. ஓகே. proceed to PG. ஓ ஃபைன். ஓகே சார், நம்ம யூஜி கோர்சஸ் டிப்ளமா என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து, சக்தி. வணக்கம் சக்தி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம். வணக்கம் சக்தி. ஆடியோ ஸ்பீச் தெரப்பி எல்லாம் சொல்றீங்களா சார், அது யூஜிக்கு அப்புறம் பிஜி பண்ண முடியுமா? ஓகே. போஸ்ட் கிராஜுவேஷன் அதுக்கு அப்கமிங் கோர்ஸ்ங்க அதெல்லாம் இருக்குங்க. பிஜி இருக்கு. அது மாதிரி கார்டியோ புல்மனரில எல்லாம் பிஎஸ்சில இருக்குல்ல, அதெல்லாம் கூட யூஜில இருக்கு. டிப்ளமோ எடுத்தா பிஜி டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ராக் பார்க்கணும் நம்ம. ஆக்சுவலா நல்ல சிந்தனை அது. அடுத்தது ஃபர்தரா யோசிக்கிறீங்க, அப்படி யோசிச்சு கோர்ஸ் எடுக்கணும். ஓகே ஓகே. சோ யூஜிலே டிப்ளமா கோர்சஸ் அப்படின்னா நம்ம இது சொல்லலாம். இப்ப நான் சொல்லிருக்கேன் இந்த கோர்சஸ் தான் நான் சொன்ன அத்தனை கோர்ஸுமே வந்து யூஜி டிப்ளமா கோர்சஸ். சோ அதுலயே வந்து நம்ம பிஜியும் எடுத்துட்டு போறதுனா அதுக்கான சான்சஸும் நிறைய இருக்கு. பிரைட்டா இருக்கு. ஓகே பிரைட்டா இருக்கு. ஓகே சார், இப்போ அனஸ்தீசியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேசிக்காவே ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்ல ஒரு ஆபரேஷனுக்கு முன்னாடி கை வைக்கணும் அப்படின்னா அனஸ்தீசியா பண்றவங்களுடைய ஒரு அப்ரூவல்ன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி பண்ணும்போது ஸ்பெஷலிஸ்ட் அனஸ்தீசியா இருக்கு, அதுதான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். ஓகே. ஆனா இப்ப இந்த கோர்ஸ் அப்கமிங் வந்துட்டு இருக்கிறதுனால இவங்களுடைய நீட் அங்க போகும், டாக்டர் அங்க இருந்து வெளில போவாங்க. ஓகே. அந்த மாதிரி சூழல் வரலாம். ஆக இந்த கோர்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்றோம். ஓகே. அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்ட் ஏற்கனவே இருக்க செய்யறாங்கல்ல டாக்டர்ஸ், ரைட். அதனால வந்து இந்த கோர்ஸ் நம்ம என்கரேஜ் பண்றோம். என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு ட்ராக் இருக்குன்னு காமிச்சு கொடுக்குறோம். ஓகே ஓகே. அந்த ஆங்கிள் நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். ரைட். ஓகே சார். சோ இவ்வளவு நேரம் பாராமெடிக்கல் கோர்சஸ்ல என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்கு, என்னென்ன மாதிரியான காலேஜஸ்ல சேரலாம் அப்படின்றத பத்தி எல்லாம் தகவல்கள் கொடுத்தீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. வணக்கம். கல்லூரி வாசல் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் சந்தை தொலைக்காட்சியுடன்.